குமாரபாளையத்தில் தேசிய மாணவர் படை தினத்தை முன்னிட்டு தேசிய மாணவர் படை மாணவ மாணவிகள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தேசிய மாணவர் படை தினத்தை முன்னிட்டு காவிரி ஆற்றில் கரைகளில் உள்ள மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளை தேசிய மாணவர் படை மாணவ மாணவிகள் தூய்மை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஈரோடு 15வது தமிழ்நாடு பாட்டாலியனின் கமாண்டிங் ஆபீசர் கர்னல் அஜய் குட்டினோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலத்தில் விசிக மாநில, மாவட்ட, நகர பேரூராட்சி ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கான விண்ணப்ப படிவம் அளிப்பது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மைய மாவட்டம் விருத்தாச்சலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமனம் மற்றும் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய பேரூராட்சி மற்றும் அமைப்பு சாரா பதவிகளுக்கு விண்ணப்ப படிவம் வழங்குவது குறித்து ஆலோசனை கூட்டம் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தலைமையில் நடைபெற்றது. இதில் அரியலூர் மாவட்ட மண்டல செயலாளர் அன்பானந்தன், எழுத்தாளர் வெண்ணிலவன், மாநில மகளிரணி துணை செயலாளர் ராஜலட்சுமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். கும்மிடிப்பூண்டி அருகே பாலிஹவுஸ் என்னும் தனியார் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள பாலிஹவுஸ் என்னும் தனியார் நிறுவனம் அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாகவும் வருமானம் குறித்து முறையாக கணக்கு காட்டப்படவில்லை என்ற புகாரின் பேரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த நிறுவனத்தில் அதிரடி சோதனையை மேற்கொண்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. பண்ருட்டி சோமநாதர் திருக்கோவிலில் திருப்பணியை தடையின்றி நடத்த கோரி இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் திமுகவை கண்டித்து இந்து முன்னணி மாவட்ட தலைவர் சக்திவேல் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்து முன்னணி அமைப்பினர் கோவில் திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணி நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.